கரியர் ரொம்ப முக்கியம், பொட்டென்ஷியல் க்ரோத் இருக்கணுன்றதை நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அதே சமயம் நம்ம ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் 4 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்சி கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து சோஷியல் எக் ஃப்ரீசிங் அப்படின்னு பண்ணலாம். உங்கள் எக்கை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம். பதப்படுத்தின எக் வந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம பதப்படுத்தி வச்சுருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஓகே இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு ஏஜ்க்கு அப்புறமா நீங்கள் நினைக்கும் போது அதை வந்து நம்ம கருவாக மாற்றி உங்கள் கர்ப்பப்பையில் வைக்கலாம். அதில் உங்களோட ஏஜோட அந்த முட்டையோட ஏஜும் வந்து எந்த டைம் நம்ம எடுக்கிறோமோ அதே ஏஜில் அதை ப்ரிசர்வ் பண்ணும்போது அதோட குவாலிட்டி பெட்டராக இருக்குது. அது ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களோட ஒர்க்கை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்காமல் உங்களால் முடிஞ்ச ஒர்க்கை மட்டும் நீங்கள் கமிட் பண்ணி பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு எந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கோ அதில் நீங்கள் டெய்லி ஒரு 1/2 அன் ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேர்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, டயட், எக்ஸசைஸ். ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நான் டயட் இருக்கேன் ஆனால் வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டேனாலும் சரி, இல்லை நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன் நல்லா சாப்பிடுவேனாலும் சரி, இது ரெண்டுமே யூஸ்ஃபுல் கிடையாது. எப்படி 2 கண்ணு முக்கியமோ அதே மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே முக்கியம். டயட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எடுக்கிறது, நிறைய கிரெயின்ஸ், ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக, ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் நிறையா, ஃபேட் கொஞ்சம், கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக, அந்த மாதிரி நம்ம ஒரு பேலன்ஸ் டயட் கண்டிப்பாக எடுக்கணும். ப்ராசஸ் ஃபுட், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போகணும். 5 days in a வீக்காவது போகணும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸிங் எக்ஸசைசஸ் லைக் யோகா, மெடிடேஷன் அதுவும் நம்ம ட்ரை பண்ணணும். 4வது விஷயம், இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு கைனகாலஜிஸ்ட் இல்லை, ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா கன்சீவ் ஆகணுன்ற அப்படின்றதே வந்து ரேஸ்ட் அகெயின்ஸ்ட் டைம். ஸோ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து வெயிட் பண்ணுறதோட ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது, எவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் கன்சீவ் ஆகணுங்கிறது அவங்களால உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். அவங்கள நீங்கள் நம்பி அவங்க ஃபாலோ அப் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ். தேங்க்யூ.